அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். தொழில் பயிற்சி வீடியோவில் நம்ம ரோஸ் மில்க் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஆரோக்கியா பால் தான் நீங்கள் வாங்கணும். ஃபுல் க்ரீம் இருக்கிற பால் தான் வாங்கணும். சரிங்களா? இது எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இதுதான் வாங்கணும். தொழில் ரீதியாக நம்ம இதை கொண்டு போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு உபயோகத்துக்காக நான் சொல்லலைங்க. இதை ஒரு பிஸ்னஸாகவே நான் ரோஸ் மில்கை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரோக்கியா பால் தான் இது பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக 6 லிட்டர் பால் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லிட்டர் பால் ஒரு சிலரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாலை காய்ச்சாமல் அப்படியே ஊற்றுவாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி தான் நம்ம பண்ணணும். 6 லிட்டர் பாலுக்கு 1 லிட்ரு தண்ணிங்க. சரிங்களா? 1 லிட்ரு தண்ணி. இந்த பாத்திரத்தில் இருக்கிறது 6 லிட்ரு. இந்த செம்பில் 6 லிட்ரு. இப்போ இந்த பாக்கெட்டில் கொஞ்சம் நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் எடுத்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணும். பாலை வச்சு காய்ச்சிடணும். சரிங்களா? காய்ஞ்சினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலை. பால் நல்லா காஞ்சிருச்சு. காய வச்சு நல்லா ஆற வச்சுருக்கோம். விறுவிறுன்னு ஆற வச்சுருக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விறுவிறுன்னு ஆற வச்சுருக்கோம். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுங்க. நல்லா ஆற வச்சுருங்க. 300 கிராம் சர்க்கரை. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1.5 லிட்ரு ரோஸ் மில்க் நமக்கு வரும். அந்த 1.5 லிட்டருக்கே நான் 300 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். நார்மலான ரோஸ் மில்க் எசன்ஸு தான் நான் இது பண்ணுறது. உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எந்த எசன்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இதில் முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம கலக்கிறோங்கிறது தான் முக்கியம். காய வச்ச உடனே என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வடிகட்டிட்டேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் வடிகட்டி இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா அந்த ஆடை தூசி இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான சர்க்கரை வாங்கிக்கோங்க. லூஸில் சர்க்கரை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தூசி குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் ரோஸ் மில்க்குக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல சர்க்கரை நல்லா பேக்கிங்கில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா எந்த ஒரு தூசி எதுவுமே இருக்கவே இருக்காதுங்க. நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடணுங்க. இப்போ உங்களுக்கு பாலே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா?
ஏன்னா இப்போ ஆரோக்கியாவில் இந்த ஆரஞ்சு கலரில் எடுக்கும் பொழுது தான் நல்லா உங்களுக்கு அந்த திக்னஸும் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திரியாக வராமல் திப்பாக வராத அளவுக்கு ஒரு இது இருக்கும். ரோஸ் மில்க்கும் நல்ல திக்னஸாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். செம குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நான் பசும்பால்லாம் ஊற்றி வச்சு பார்க்கட்டி சில நேரம் திரியாக வந்துடும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அதனால் டேஸ்ட்டு குறையும், குவாலிட்டியும் குறையிற மாதிரி இருக்கும். அந்த ஆடைக அந்த திரியாக வர்றதெல்லாம் நாக்கில் பட்டுச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் அந்த குவாலிட்டி சரியில்லைங்கிற அந்த ஒரு மனநிலையை கொடுத்துருவோம்ல. அப்போ நம்ம நல்லா கொடுக்கணும்ல. அப்போ நம்ம ஏன்னா இது தொழிலாக நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறவங்க தான் நாளைக்கு நம்ம கடையில் வந்து வாங்குவாங்க. இன்னும் 2 பேர்த்திட்ட சொல்லுவாங்க, அங்கே நல்லா இருக்குது பாருப்பா, நீங்கள் போய் குடிங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு நார்மலான ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருந்தாலோ, இல்லை கரும்பு ஜூஸ் கடை மாதிரி வச்சுருந்தாலோ, இல்லை பொதுவாக ஜூஸ் கடை மட்டும் வச்சுருந்தாலோ, இந்த மாதிரி நீங்கள் சைடு பிஸ்னஸுக்காக நீங்கள் இந்த ரோஸ் மில்க்குங்கிறது தாராளமாக எடுத்து செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு விசேஷங்களில் ஒரு காது குத்து, வேறு எந்த ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க, சரிங்களா? ஓரளவுக்கு நல்லாவே சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கிளறி விடுங்க, வடிகட்டிடுங்க. அதுவும் இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களும் தரமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா 1.5 லிட்ரு இருக்குது. 1 லிட்ரு 1/2 லிட்ரு பால், 1 லிட்ரு தண்ணி ஊற்றியிருக்கேன். அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு வடிகட்டி அதில் 300 கிராம் சர்க்கரை போட்டிருக்குங்களா. அதில் நான் எசன்ஸு பார்த்தீங்கன்னா 1.75 மில்லி தான் ஊற்ற போகிறேங்க. எனக்கு இது ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த அளவு தெரியும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப திக்னஸாக போயிடுங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் கூட குறைச்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு சரியாக வராது. பாருங்கள், கலரு நல்லா சரியாக கொடுக்காது. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப திக்னஸாக மாறிடும். ரொம்ப திக்னஸாக மாறிச்சுன்னா அது நல்லாவே இருக்காதுங்க, நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ இந்த கலர் தான் உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ரெண்டு 3 டைம் செய்யலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், அளவு இதுதான் அளவு, இதுவே போதும், இது சரியாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹெவியான ஒர்க்குங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட் டயத்தில் எடுக்கிறனால லைட்டு வெளிச்சத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில. ஆனால் நல்லா கிளியராக தான் இருக்கிற மாதிரி நல்லாமே நான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கலக்குவேங்க. மொத்தமாக ஊற்றி கலக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலக்கி விடுவேன். சர்க்கரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள், கரண்டியில் எதுவுமே வரல பாருங்கள். சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு, இதுவும் இதாயிருச்சு. எனக்கு இங்கே கலர் நல்லா இருக்குங்க. இங்கே என்ன லைட்டாக இருக்குது, கலரே வரலைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் தான் நைட் நேரத்தில் இதை செய்கிறனால அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு உங்களுக்கு கலர் சரியாக இல்லை. நான் பாட்டிலில் ஊற்றுனா உங்களுக்கு அந்த கலர் தெரியும், சரிங்களா? இதை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிய நேரத்தில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு, அதாவது மதிய நேரத்தில் பாலை காய வச்சுருங்க. சாயந்தரம் நேரம் ஒரு 6, 7 மணி 8 மணி கூட, இல்லை நைட்டு 9, 10 மணிக்கும் கூட எடுத்து இதை எசன்ஸில் நல்லா ஊற்றி நல்லா கலந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் காலையில் நீங்கள் அந்த கூலிங்கே எடுத்து குடிக்கணும், அந்த மாதிரியும் செய்யலாம். ஏன்னா நம்ம பாட்டிலில் ஸ்டோரேஜ் தானே பண்ண போகிறோம்.
இப்படி கலக்கிக்கிங்க. நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டில் இந்த மாதிரி ஃபுட் கிரேடு பாட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நான் வெந்நீரில் ஊற்றி அலசி எடுத்து அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? எப்போவுமே மொத்தமாக வாங்கி அதுக்குள்ளே நம்ம ஃபுட் கிரேடுக்காக யூஸ் பண்ணுறதுனால, அதாவது ஃபுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஜூஸ் வரைக்கும்லாம் ஊற்றி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிடுவோம். ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இந்த காது குத்துக்கெலாம் இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட மொத்தமாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஆர்டர்ஸு. அப்போ அந்த மாதிரி வருதுன்னா நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் தான் ஊற்றி கொடுத்துருவோம். 200 மில்லி பாட்டில் இது. சரிங்களா? இப்போ நான் ஊற்றல உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். மைல்டாக இருக்கணும். ரொம்பவும் நீங்கள் கலர் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த நம்ம திகட்டும். அந்த ரோஸ் மில்க் குடிக்கிற அந்த ஒரு இதே இல்லாமல் போயிடும். அப்புறம் இன்றைக்கி நம்ம கடையிலையே நம்ம செஞ்சு கொடுத்ததை குடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கும் நமக்கு அந்த டேஸ்ட்டு வேணும், குடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இதோட வரணுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நல்லது. நம்ம தொழில் செய்கிறதுங்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குதுப்பா அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு வைங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் ஆர்டர் கிடைக்கணும். அது மூலமாக 1ங்கிறது 2 ஃபங்க்ஷன் ஆர்டர் கிடைக்கணும். நான் இந்த அளவுக்கு ஊற்றிடுவேங்க. ஓகேங்களா? இன்னும் இதோட விலையை வரலாம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லிட்ரு தண்ணி ஊற்றுங்க. சர்க்கரை பார்த்தீங்கன்னா இப்போ நான் 300 கிராம் போட்டிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் 600 கிராம் போட்டுக்கோங்க. அதை அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன 10 லிட்ரு 5 லிட்ரு செய்கிறீங்க அப்படின்னா 5 லிட்ரு பால் எடுத்துக்கிறீங்கன்னா 10லேருந்து 11 லிட்ரு கூட நீங்கள் தண்ணி ஊற்றலாங்க. நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி மாதிரிலாம் போகாது. அந்த திக்னஸ் குறையவே குறையாது. நான் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பாட்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதனால் இந்த டம்ளரில் நான் ஊற்றலை. நான் என்ன பண்ண போகிறேன்னா நானே குடிச்சிக்க போகிறேன். இவ்வளோ நேரம் வேலை செஞ்ச டயர்டு இருக்குல்லங்க, அந்த டயர்டு போகிறதுக்காக ஒரு பூஸ்ட் மாதிரி நான் குடிச்சிக்க போகிறேன். சரிங்களா? சரி, இதை அப்போ நான் எடுத்து குடிச்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன கணக்கு சொல்லிடலாம். இது உங்களுக்கு பிளாஸ்டிக் கடைகளில் கிடைக்கும். இப்போ கோயம்புத்தூரில் தான் நான் இருக்கேன்னா, இப்போ கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் தான் நான் அங்கே வாங்குவோம். அந்த சென்ட்ரல், அப்புறம் ஏதோ ஒரு கடை இருக்கே, சென்ட்ரல் பிளாஸ்டிக், ரமேஷ் பிளாஸ்டிக், அப்புறம் வேறு ஏதோ ஒன்று இருக்கே, அந்த மாதிரி பிளாஸ்டிக் இது இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். எனக்கு ஒரு கவரில் கிட்டத்தட்ட ஒரு 300 பாட்டில் இருக்கும். ஏன்னா எப்போவுமே எங்களுக்கு ஆர்டர் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி பாட்டிலில் தான் நாங்கள் ஊற்றிக்குவோம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு ரேட்டும் நார்மலாக இருக்கும், குவாலிட்டிக்கும் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு நார்மலான ரேட்டில் நம்ம குடிக்கல தானேங்க நமக்கு ஒரு நல்ல வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி குடிக்கல அவங்க சாப்பிட்ற இலையோ இல்லை வர்றவங்களுக்கோ ஒரு பாட்டில் மாதிரி அப்படியே கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்களே கூட இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு தேவையானது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா டைப் பண்ணிடுங்க. இப்போ நான் நைட் நேரத்தில் செய்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, காலையில் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம்.
இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் குடுக்கையில் உங்களுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி நேற்றுல ரொம்ப வருஷமாக செஞ்சு அதோட இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்ரு பால் 1/2 லிட்ரு பாலோட கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரோக்கிய பால் 37 ரூபா வந்துச்சுங்க. சரிங்களா? 1 லிட்ரு தண்ணி, முடிஞ்ச வரைக்கும் மினரல் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். பால் கெட்டு போகிறது இந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்காது. நான் வீட்டில் ஆரோ இருக்குங்காட்டி ஆரோ தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை 300 கிராம் போட்டிருக்கேன்னா 300 கிராம் 1 கிலோ 42 ரூபாய்க்குன்னு வாங்கணும். அப்போ உங்களுக்கு 15 16 ரூபா வரைக்கும் வரும். எசன்ஸு 40 ரூபாங்க ஒரு பாட்டிலு. நீங்கள் அதை நிறையா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 ரூபா போட்டுக்கோங்க. இந்த ஒரு பாட்டிலோட ரேட்டு எனக்கு 3 ரூபா 40 பைசா தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு, அங்கேருந்து ஆட்டோவுக்கு எனக்கு ஒரு 200 ரூபா வந்துச்சு. அப்போ அது இதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துனீங்கனாலும் ஒரு பாட்டிலுக்கு நீங்கள் 3 ரூபா 50 பைசான்னு வச்சுக்கோங்க. 3 ரூபா 50 பைசா. அப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு 12 ரூபா வரைக்குமே வரும். எல்லாத்தையும் மொத்தமாக கணக்கு போட்டு கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலோட இதே நமக்கு 12 ரூபாய்க்கு வரும். நான் மொத்தமாக எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 பாட்டில் 400 இது இந்த மாதிரி தான் மொத்தமாக கேட்டு வாங்குவாங்களா. அதனால் நான் ஒரு 3 ரூபா லாபம் வச்சு 15 ரூபாய்க்கு கொடுப்பேன். சில நேரம் 16 ரூபாய்க்கு கொடுப்பேன். நான் கொண்டே அங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது, ஃபங்க்ஷன் இடத்துல நான் கொண்டே கொடுக்குற மாதிரி இருக்குன்னா நான் 17 ரூபாய்க்கு கொடுப்பேன். இவ்வளோ தான் என்னோட ஒரு இது. நீங்கள் இப்போ கடைகளில் வைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் 20 ரூபாய்க்கும் கொடுக்கலாம், 25க்கும் கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக இருந்துச்சுனாலும் குவாலிட்டி செம்ம பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கும் கூட ஃபஸ்ட்டு இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கும் சரி, இது வெயில் நேரத்தில் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் தொழிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? பயன்படுத்தி பாருங்கள். நம்மளோட வீடியோ நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்னென்ன தொழில் சார்ந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.